நேர்மையாக இருப்பது மிகவும் நல்ல குணம்தான். ஆனால் எல்லா சமயங்களிலும் ஒருவரால் நேர்மையாக இருந்திட முடியுமா? அவ்வாறு இருப்பதால் ஒருவருக்கு என்ன பலன் கிடைச்சிரும்? இதை பற்றி தெளிவாக விளக்க நாம ஒரு கதையை கேட்கலாமா? வாங்க. அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் அகிலா. இது கதை கேட்கும் நேரம். ஒரு ஊரில் ஒரு வியாபாரி தன்னோட தேவைக்காக ஒட்டகம் ஒன்று வாங்க சந்தைக்கு போகிறாரு. ஒரு வழியாக ஒட்டக வியாபாரி கிட்ட பேரம் பேசி தரமான ஒட்டகம் ஒன்று நல்ல விலைக்கு வாங்கிட்டு வர்றாரு. அந்த ஒட்டகத்தை வாங்கி வீட்டுக்கு வந்ததும் ஒட்டகத்தின் மீது பொருந்தி இருந்த சீட்டை கலற்றாரு. ஆனால் அவரால் அதை கலட்டவே முடியலை. அதனால் அங்கே இருந்த வேலையாள் ஒருவரை கூப்பிட்டு அந்த சீட்டை கலட்டும்படி சொல்கிறாரு. வேலையாள் அதை பிடித்து ஒரே இழுக்க அது பொத்துன்னு கீழே கலண்டு விழுந்துருச்சு. அப்போது அதிலிருந்து ஒரு பை ஒன்றும் விழுந்தது. அதை எடுத்து வியாபாரி திறந்து பார்த்தாரு. உள்ள நிறைய விலை உயர்ந்த ரத்தின கற்கள் இருந்தது. இதை பார்த்த வேலையாள், ஐயா, இதை நீங்களே வச்சுக்கோங்க, இது கடவுள் உங்களுக்கு கொடுத்த பரிசு அப்படின்னு சொல்கிறான். ஆனால் வியாபாரி அதை எடுத்துக்கிட்டு ஒட்டக வியாபாரி கிட்ட போகிறாரு. அவர்கிட்ட பையை கொடுத்துட்டு, ஒட்டகத்தின் சீட்டிற்கு கீழே இது இருந்தது, இதில் இருக்கும் கற்கள் சரியாக இருக்குதா அப்படின்னு எண்ணி பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்கிறாரு. அவரும் எண்ணி பார்த்துட்டு, உங்களுடைய நேர்மைக்கு பரிசா இதிலிருந்து சில கற்களை எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கு வியாபாரி சிரிச்சுக்கிட்டே சொல்கிறாரு, உங்ககிட்ட இந்த பையை கொடுக்கும் முன்னாடியே நான் 2 விலையுயர்ந்த ரத்தினக்கல்லை எடுத்துக்கிட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு. ஒட்டக வியாபாரி அந்த கற்களை மறுபடியும் எண்ணி பார்த்துட்டு, இதில் ஏதும் குறையவில்லையே அப்படின்னு கேட்குறாரு. அதுக்கு அந்த வியாபாரி சொல்கிறாரு, அந்த 2 ரத்தினங்கள் என்னோட நேர்மையும் சுயமரியாதையும் தான் அப்படின்னு கம்பீரமாக சொல்கிறாரு. இந்த கதையிலேருந்து நாம் தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, நாம் நேர்மையாக வாழ்வது பெருசு கிடையாது. ஆனால் தவறு செய்வதற்கான சந்தர்ப்பம் அமைந்தும் நேர்மையாக வாழ வேண்டும் என்று நினைப்பதே உண்மையிலே சிறந்த குணம். இனி ஒரு நல்ல கதையோடு அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.